தேசிய தினத்தினுடைய உதவிக்கு அதிபர் தந்தையாக இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜோசப் அவர்களையும் மற்றும் நம்முடைய பாசமிகு ரவி அருட்தந்தையையும் மற்றும் இருக்கின்ற அத்தனை அருட்தந்தையர்களின் குறிப்பாக அருட்தந்தை சுரேஷ் அவர்கள் மத்தியில் இருக்கின்றார். அவரையும் மனித சார்பாக பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று இருபெரும் விழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒன்று நம்முடைய பங்கின் பெருவிழாவினுடைய நற்கருணை பெருவிழா, நம்முடைய அடையாளம், நம்முடைய விசுவாசத்தினுடைய மையம். எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுடைய மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருடைய நற்கருணை பெருவிழாவினை இத்தினத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். நேற்றைய தினம் திருக்கொடியை ஏற்றி விழாவை தொடங்கினோம். இன்று நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்தி
அவருடைய அருள் ஆசிற்காக நாம் ஜெபிக்குவதற்காக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய மறைமட்டுடைய முதன்மை குரு பேரருள் தந்தை பாக்கிய ரெஜிஸ் அடிகளார் அவர்கள் நம்முடைய பங்கிலே 5 ஆண்டு காலங்கள் மிகவும் சிறப்புமாக பணியாற்றி இந்த தேசிய திருத்தலத்தை உருவாக்குவதற்கும் பத்திரிசியார் ஆலயத்தை மேலும் மெருகேற்றும் விதத்திலே உபகாரங்கள் ஆலயத்திற்கு வேண்டிய மகிமையை ஏற்படுத்தி கொடுப்பதிலே மிகவும் சிறப்புமாக பணியாற்றியவர். எனவே அவர் தன்னுடைய குருத்துவ வாழ்வினுடைய பணிவாழ்வினுடைய 25வது ஆண்டினை இவ்வாண்டு சிறப்பிக்கின்றார். எனவே நம்முடைய பங்கு பெருவிழாவின் இந்த அருமையான நாளிலே அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுவதிலே நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அவரை உங்கள் அனைவரின் சார்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற அத்தனை அருட்தந்தையர்களுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் மற்றும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அத்தனை துறவியர்களின் சார்பாகவும் கல்வி நிறுவனங்கள் அனைத்தின் சார்பாகவும் தந்தை அவர்களை பெரும் மகிழ்ச்சியோடு அன்போடு வரவேற்கின்றேன். கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியினை அவருக்கு தெரிவித்துக் கொண்டு, கரவொலி என்பது நம்முடைய வாழ்த்தாக இருந்தாலும் நம்முடைய ஜெபம் அவருடைய வாழ்விற்கு பெருந்தமாக பயன்படும். எனவே நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நன்னாளிலே நம் ஆண்டவர் இயேசு அவரோடு இருந்த நம்முடைய ஆகமம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான நல்ல உடல் ஆன்ம ஆரோக்கியத்தை நிறைவாக கொடுத்து இனி வருகின்ற காலங்களில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் மென்மேலும் ஆசீர்வதித்து சிறப்புற அவரை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். தெய்வத்தினுடைய சிறந்த பக்தர், எனவே அன்னைமனுடைய பரிந்துரையும் அவருடைய அன்பும் அவருக்கு எந்நாளும் கிடைக்கும். தூய பத்திரிசையுடைய மகிமையை வெளிப்படுத்தியவர். எனவே எந்நாளும் தூய பத்திரிசையுடைய பரிந்துரை அவருக்கு எப்போதும் உண்டு என்கின்ற விதத்திலே தொடர்ந்து நாம் அவருக்காக நாம் ஜெபிப்போம். எனவே அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவிற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடாக அவருடைய நினைவாக ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். எனவே அவற்றுக்கு ஏற்றாற் போல இவ்வாண்டு தந்தை சூசையின் ஆண்டாக அன்னையம் திரு அவை அறிவித்திருக்கிறது. எனவே அவருடைய திருக்கரங்களால் இப்பொழுது எங்கு புதிதாக ஒரு சூசியப்பருடைய திருவுருவம் ஏற்பாடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சிறுவம் மட்டும் இருக்கின்றது. அவருடைய வெளிவிழா நினைவாக சிறப்பான ஒரு மண்டபம், ஒரு மாடம் ஒன்று எழுப்பப்படும். எனவே அதற்கு முன்பாக இவற்றை நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை சுரூபங்களில் வடித்து அவற்றை எங்கள் புறக் கண்களினால் நோக்குகின்ற பொழுது எங்கள் அகக்கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. அகில உலக திருச்சபையின் பாதுகாவலரும் திரு குடும்பத்தின் பாதுகாவலரும் எம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் தொழிலாளர்களின் பாதுகாவலரும் கல்விக்கு பாதுகாவலரும் நன்மரணத்துக்கு பாதுகாவலரும் துறவோருக்கு பாதுகாவலரும் இன்னும் பல்வேறு வகைகளிலே எங்கள் அன்பு தந்தையாக இருக்கின்ற திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அறிவித்திருக்கிறபடியாக யோசேப்புவினுடைய ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த புனிதமான ஆண்டிலே நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்திருக்கிற புனித யோசேப்பு, அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு திருக்குழந்தை, இந்த சுரூபங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இவர் கன்னி மரியாவை வளர்க்க பொறுப்பேற்றவர். ஆண்டவர் இயேசு குழந்தையை வளர்க்க பொறுப்பேற்றவர். திருச்சபையை வளர்க்க பொறுப்பேற்றவர்.
எம் மறை மாவட்டத்தை வளர்க்க பொறுப்பேற்றவர், எம் குடும்பங்களை வளர்க்க பொறுப்பேற்றவர். ஆகவே இந்த வளர்க்கும் வளனாரின் திருச்சிறுபத்தை பக்தியுடன் பயன்படுத்தி வணங்குகின்ற மக்கள் அனைவரும், அவரை மகிமைப்படுத்தும் அனைவரும், அவருக்கு தங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து புகழ் அஞ்சலியை செலுத்துகின்ற அனைவரும் இவ்வாழ்வில் அருளை பெற்று அவர்கள் வேண்டி விரும்புகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிடைக்க பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையையும் அடையச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வேண்டிக் கொள்ளும் சொல்லுவோம். வேண்டிக் கொள்ளும். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடையான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மக்களுக்கு மாற்றியும் தாங்குக. உலகினிலே நல் மனங்களுக்கு அமைதியாகுக. உன்னை புகழ்கின்றோம், உன்னை வாழ்த்துகின்றோம், உன்னை ஆராதிக்கின்றோம், உன்னை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3-8 முடிய. அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் கொள்கிறேன். நல்ல
அறிபவர் நீதி அருளும் கடவுள், நீதி அருளும் கடவுள். Second reading. As often as you eat this bread and drink the chalice, you proclaim the Lord's death. A reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 11, verses 23 to 26. Brethren, I received from the Lord what I also delivered to you, that the Lord Jesus, on the night he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." In the same way, he also took the chalice after supper, saying, "This chalice is the new covenant in my blood. Do this as often as you drink it, in remembrance of me. For as often as you eat this bread and drink the chalice, you proclaim the Lord's death until he comes." This is the word of the Lord. Kindly rise for the gospel acclamation. மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு அந்த மகனையே அளிக்கும் மனதுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மேலும் 22 முதல் 26 வரை உள்ள இறை திருவசனங்கள். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறை அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மறையுரையை துவங்குவதற்கு முன்னதாகவே இன்று பதிலுரை பாடல் பாடிய நம்முடைய இந்த பங்கின் மகன் அஜய் எவ்வளவு உருக்கமாக தெய்வீகமாக நாம் அனைவரும் நம்முடைய இதயங்களை இறைவன்பால் திருப்புகின்ற வகையிலே நம்மை ஜெபிக்க தூண்டிய இறைவன் அஜய்க்கு வழங்கிய அந்த அருளுக்காக, கொடைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஒரு உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் பாடுவதை கேட்கின்ற பொழுது முறையாக பயின்று பட்டம் பெற்று இசையிலே இவ்வளவு சிறப்பாக இறைவனை புகழ இந்த அழகான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற அவன் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை புகழ சாமியார் ஆகுவான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படிதான் என் பின்னாடியே ஆல்ட்ட வாயா சுத்தி வந்தான். என்னப்பா, ஓ கிரேட், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் அப்படிதான் இருக்காப்லையா? அப்படின்னா யூ ஆர் வெல்கம். நான் எங்கள் மைண்ட் செமினார் டைரக்டர்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன். நாளைக்கே அவர் ஜீப் எடுத்துட்டு வந்துடுவார். நல்லதுப்பா, வெரி குட். நீ சாமியார் ஆனாலும் ஆகணும்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய புகழை தொடர்ந்து பாடு. அருமையான சகோதரனே சகோதரியே, 2003ஆம் ஆண்டு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய மறைந்த பேராயர், புனிதமான ஆயர் மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் நம்முடைய இந்த தூய்மையார் மருத்துவமனையிலே அவர் தன்னுடைய சிறுநீரக பிரச்சனைக்காக அந்த டயாலிசிஸ் மேற்கொண்டிருந்தார். அது அவருடைய இறுதி நாட்கள் என்று மருத்துவமனையிலும் சொன்னார்கள். அவர் இறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் அவரை சந்திப்பதற்காக மருத்துவமனை வந்திருந்தேன். அவரோடு கொஞ்சம் நேரம் அமர்ந்து
உரையாடி கொண்டிருந்தோம் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பாசத்தோடு, ஒழுக்கத்தோடு. அப்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் ரெஜிஸ், நான் மிக விரைவிலேயே இறைவனை சந்திக்க போகிறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் அவரிடம் சொன்னேன், பேராயர் அவர்களே, உங்களை எங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய இந்த குருத்துவ வாழ்வில், ஆயத்துவ வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் உருவாக்கிய குருக்கள் எத்தனை பேர், அபிஷேகம் செய்த குருக்கள் எத்தனை பேர், அபிஷேகம் செய்த ஆலயங்கள் எத்தனை, படிக்க வைத்து இந்த நன்னிலைக்கு உருவாக்கி இருக்கின்ற மாணவர்கள் எத்தனை, குடும்பங்கள் எத்தனை. உங்கள் வழியாக இறைவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை ஆயர். உங்களுடைய சாதனைகளை எல்லாம் நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம், கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர், அந்த டயாலிசிஸ் நடந்து கொண்டே இருக்கிறது, அளவில்லாத வேதனை, அவருக்கு நிறைய வேதனை. இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே என்னுடைய கையை அவர் பிடித்து சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. அவர் ரொம்ப குழந்தையை போல பேசுவார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை இல்லை ஃபாதர் ரெஜி. இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆற்றிய லட்சக்கணக்கான திருப்பலிகள் தான் என்னுடைய சாதனை. திருப்பலிதான் என்னுடைய சாதனை. ஆண்டவர் என்னட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே, ஆசை ஆசையாய் அன்பொழுக பிரமாணிக்கத்தோடு இத்துணை 1000 திருப்பலிகளை நிறைவேற்றினேன். அது நீர் கொடுத்த கொடை. லட்சக்கணக்கான மக்கள் ஆறுதல் பெற்றார்கள், நம்பிக்கை பெற்றார்கள், வாழ வேண்டும் என்கின்ற ஆசை பெற்றார்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு உம்மிடம் வந்திருக்கிறேன் என்று நான் சொல்வேன். ஆகவே கட்டிடங்கள் அல்ல என் சாதனை, திருப்பலிதான் என் சாதனை. Dear friends, in the year 2003, when our late Archbishop Aruldas Jain, the former Archbishop of Merat Mylapore, when he was ill and admitted here in St. Thomas Hospital, going through dialysis procedures, I happened to meet him. He was actually in his deathbed. He was almost sinking. When I was talking to him, I said, Archbishop, we are really proud of you. You have done great things to the Holy Mother Church. There have been so many priests who were formed by you as you were the rector of St. Peter's Pontifical Seminary in Bangalore. And you have anointed hundreds and hundreds of priests in the diocese of Ooty and in the Archdiocese of Merat Mylapore. You have consecrated very many churches. You have helped many young men to get educated and get settled in their life. You have done so much. You have brought great glory to the Lord, and you were and you are a blessing to the people. And we are really proud of your achievements. As soon as he heard this word achievement, he just folded my hand and said, Regis, these are not my real achievements.
The real achievement is the few hundred thousands of holy masses that I have celebrated with joy, with fidelity, with a deep desire for God and a deep love for people. And I would say that these are my achievements. Holy Mass, celebrating the Holy Mass is the greatest achievement that I would mention. அன்பான சகோதர சகோதரிகளே, திருப்பலிதான் என் வாழ்வினுடைய மிகப்பெரிய சாதனை என்று சொன்ன அந்த மகான் ஆயர் அதற்கு ஒரு சான்றாகவும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இருந்திருக்கிறார். அதை நான் ஏற்கனவே இங்கு பங்கு தந்தையாக இருந்த பொழுதும் பகிர்ந்திருக்கிறேன். இன்று இப்பொழுது நான் என்னுடைய குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த நாட்களிலே அது மறுபடியும் உங்களோடு சேர்ந்து அசை போட்டு பார்ப்பதிலே எனக்கு எல்லையில்லா ஆனந்தம். ஜூலை 9, 1999 நான் அச்சிறுபாக்கத்திலே பங்கு தந்தையாக இருந்தேன். விடியற்காலை காலை 4 மணி. நான் என்னுடைய அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு விடுதி, மாணவர் விடுதி உண்டு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படித்தார்கள். 4 மணிக்கு ஒரே சத்தம், ஒரே கூச்சல், இரைச்சல். என்ன ஏது என்று என்னுடைய அறைக்கு வெளியே வந்து பார்க்கிறேன். என்னுடைய அறைக்கு வெளியிலே சாலைக்கு எதிரிலே பள்ளியினுடைய வாகன செட், ஸ்கூல் வேன் நிறுத்தி வைத்திருக்கின்ற அந்த செட் கொழுந்து விட்டு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதிர்ந்து போனேன். அன்று முன்தின மாலைதான் ஒரு புதிய வாகனம் ஒன்றை வாங்கி வந்திருந்தோம். டிரைவர் சொன்னார், இன்னைக்கு செட்ல வைக்க வேணாம், புதுசா வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை கோவில் வாசல்ல நிறுத்துவோம். அது கோவில் வாசலில் நிறுத்தியதால் அது தப்பித்து விட்டது. ஆனால் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருந்த 4 வாகனம் அந்த கொட்டகை எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் எல்லோரும் அலைமோதி கொண்டு பக்கெட்டிலே மண்ணையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அந்த இரைச்சல் தான். நான் அப்படியே நிலை குலைந்து போய்விட்டேன், அமர்ந்து விட்டேன். என்ன செய்வதென்று புரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குருவி போல் சேமித்து வாகனத்தை முன்தினம் வாங்கினோம். விடியற்காலையிலே மற்ற வாகனங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு பெரிய கலக்கம். நிலைகுலைந்து நின்று விட்டேன். ஏறக்குறைய 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகிறது. தீயணைப்பு வண்டி வந்து எல்லாம் அணைத்து ஒரு வாகனம் முழுவதும் எரிந்து விட்டது. இன்னொரு வாகனம் பாதி எரிந்து விட்டது. மீதி 2 அவர்கள் ஓட்டுநர்கள் காப்பாற்றி விட்டார்கள். ஆனாலும் இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்கின்ற கவலை, யாரிடமாவது இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஏக்கம். எனக்கு பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களை மிகவும் பிடிக்கும். அவரிடம் இதை சொல்ல வேண்டும். அப்பொழுது மறைமாவட்டம் பிரியவில்லை. இது 99. ஆகவே அப்பொழுது தந்தை ராயர் அவர்கள் தான் செக்ரட்டரி. நான் ஆயரோடு பேச வேண்டும். காலையில் உணவருந்து வருகின்ற பொழுது பேசலாமே, இல்லை நான் இப்பொழுதே பேச விரும்புகிறேன். அவரும் ஏறக்குறைய அது 5:30, 5:45 மணி. அவர் இன்டர்காம்ல கனெக்ஷன் கொடுக்கிறார். செல்போன் எல்லாம் இல்லை. ஆயர் அவர்கள், என்ன இந்த அதிகாலையிலே? நான் மிகுந்த கலக்கத்தோடும் அழுகையோடும் சொல்லுகிறேன், பள்ளியின் வாகனத்தை யாரோ எரித்து விட்டார்கள். எனக்கு மிகவும் கவலையாய் இருக்கிறது. இதை நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஆயர் அவர்கள் மறுமுனையில் இருந்து கேட்கிறார், ரெஜிஸ், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்? உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம் என்ன? எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய டைம் டேபிள் என்ன என்று கேட்கிறாரு. கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு சொன்னேன், இப்பொழுது 6:30 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். உடனடியாக அவர் சொன்னார், go and celebrate your holy mass. எனக்கு கொஞ்சம் அழுகையும் கோபம். நான் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், போய் பூச வையுங்க என்று சொல்கிறாரே. ஆண்டவரே, இப்ப ஒரே அலங்கோலமா இருக்குது, நான் மாலையில் திருப்பலி நிறைவேற்றிக் கொள்கிறேன். அப்பொழுது மறுபடியும் சொல்கிறார், my son,
I tell you, go and celebrate your Mass, go and get ready. வேறு வழி இல்லை, பேராயர் சொல்லிவிட்டார். வேண்டா விருப்பத்தோடு வந்து வெளியில ரீஜன் பிரதர் ஃபாதர் லாரன்ஸ் ராஜேஷ் பிரதர் பசங்கள்லாம் கோயிலுக்கு அனுப்புங்க. முரண்டு படிக்கிறார்கள் பையன்கள், சிரிக்கிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள். அதில் இன்னைக்கு ஒரு 5-6 பேர் சாமியார் மலை மாவட்டத்தில். அவர்கள் எல்லோரும் அடம் பிடிக்கிறார்கள். இப்ப என்ன பூச வேண்டி கிடக்குது, எல்லாம் எரிந்து போய்விட்டது. ஆனால் நான் சொல்லுகிறேன், திருப்பலி நடைபெறும் வழக்கம் போல போய் மணியடிங்க. இந்த காட்சி எல்லோரும் வினோதமாக பார்க்கிறார்கள். நானும் சென்று என்னை தயார்படுத்திக் கொண்டு திருப்பலிக்கு வந்து விட்டேன். திருப்பலி ஆரம்பிக்கத்தான் செய்கிறேன், ஆனால் முடியவில்லை. கண்ணீர் அழுது கொண்டே தேம்பிக் கொண்டே மிக விரைவிலேயே திருப்பலி முடித்து விட்டேன். பேராயர் சொல்லிவிட்டார் அதனால். ஆனால் அந்த திருப்பலி முடித்தவுடன் நான் வெளியிலே வருகிறேன். என்னுடைய மேனேஜர் வந்து கேட்கிறார், பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க பள்ளிக்கூடம் இருக்குமா? அதுவரைக்கும் கலங்கி போயிருந்தவன் நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக பள்ளிக்கூடம் நடக்கும் என்று சொல்லுங்கள். ஹெச்எம் சிஸ்டர் வந்து கேட்கிறார்கள், பள்ளிக்கூடம் வேன் கிராமத்திற்கு வருமா என்று கேட்கிறார்கள். எந்த வேன் 2 வேன் எரிஞ்சதோ அந்த ரூட்ல இப்ப வராது, ஆனால் சாயங்காலம் வரும். காலையில் அவர்களை வந்து விட சொல்லுங்கள். என்னை எல்லோரும் வினோதமாக பார்க்கிறார்கள். ஆனால் அப்படியே சொன்னேன். ஊரே வியந்து பார்க்கிறது. பள்ளிக்கூடம் நடந்தது, பிள்ளைகள் வந்தார்கள், வழக்கம் போல் எல்லாம் நடந்தது. என்னுடைய நண்பர் ஒருவர், இன்னொரு நண்பர் ஒருவர், மதியத்திற்குள்ளாக 2 வாகனங்கள் என்னை நோக்கி வந்தன. எவ்வளவு நாள் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க ஃபாதர், நீங்க வாங்கின பிறகு எனக்கு தாங்க. பேங்க் மேனேஜர் வருகிறார். ஃபாதர் உடனடியாக ஹெட் ஆபீஸ்ல பேசியிருக்கேன், 2 வேனுக்கு உடனடியாக லோன் சாங்ஷன் பண்ண சொல்றாங்க. இப்ப விரும்பினீங்கன்னா இன்னைக்கே நான் செக்கை பாஸ் பண்றேன். இது நடந்தது. எல்லா ஆரவாரமும் முடிந்த பிறகு காலை 9 மணிக்கு நான் அமைதியாக இருக்கின்ற பொழுது பேராயர் என்னை தொலைபேசியில் அழைக்கிறார். பேராயர் அழைத்து கேட்கிறார், ஃபாதர் ஏஜிஸ், how do you feel now? ஆண்டவரே, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன், அமைதியா இருக்கிறேன். I think I will be able to manage. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. உடனே அந்த ஞானம் நிறைந்த புனிதமான பேராயர் இப்படி சொல்லுவார், that is why I told you to go and celebrate the mass. ஆகவேதான் நான் சொன்னேன், திருப்பலியை போய் நிறைவேற்று. உன் கவலை, கண்ணீர், ஏமாற்றம், நட்டம் எல்லாம் அகன்று போய்விடும். நம்பிக்கை துளிர்க்கும், நன்மை நடக்கும். நான் நினைச்சு பார்க்கிறேன், திருப்பலி எவ்வளவு வல்லமையானது, திவ்ய நற்கருணை எவ்வளவு சக்தி நிறைந்தது. இன்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற பொழுது உன்னுடைய சாதனைகள் என்ன? கட்டிய சில தேவாலயங்களும் கட்டிய சில பள்ளிக்கூடங்களும் உருவாக்கிய சில மாணவர்களும் அல்ல, அணு அணுவாய் ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து மகிழ்ந்து மகிழ்ந்து 1000 சோதனைகள் அடுக்கடுக்காய் வந்தாலும், உடல் வலியும் உள்ள வலியும் இருந்தாலும், இறைவன் திருப்பிடத்திலே அவர் எனக்கு கொடுத்த குருத்துவம் என்கின்ற பிச்சையிலே, திருப்பலி என்கின்ற தர்மத்திலே என்னை ஆட்படுத்தி திருப்பலி கொண்டாட கிடைத்த வாய்ப்புகளும் கொண்டாடிய திருப்பலிகளும் தான் என் அருட்பணியின் சாதனை. இதை உங்களோடு வாழ்ந்தவன் என்கின்ற முறையிலே பகிர்ந்து கொள்கின்ற பொழுது என்னுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி ததும்புகிறது. Yes, my dear friends, when Archbishop Aruldas James told me that Mass was his achievement, that time I was reminded of another incident with Bishop Aruldas James. In the year 1999, on July 9th, when I was resting in my room at Athirapakam, where I was a parish priest, at about 4 in the morning, there was a hue and cry. The boarders, they were all making a big noise.
Disturbed by this noise, I came out and I was shocked to see, just in front of my eyes, a huge fire from the school van shed. I immediately understood that someone set fire to all the school vehicles. And just that previous night, I bought another new vehicle. Unfortunately, it was kept just in front of the church. I was totally disturbed. I was not able to accept. With a lot of enthusiasm, I was trying to do some good in the school, develop the school, increase the number. And this came as a big disaster. I just lost all my hope. And in distress, I just sat for a while. And after 1.5 hours, I thought I should share it with the saintly Archbishop Arul Das Ji. Those days we didn't have the mobile. I called on the landline of the Archbishop's house. And the secretary told me, why to disturb the Archbishop at this early hour? Maybe when he comes for breakfast, I will inform him about this. But I was very particular that I need to talk to him. And so with much hesitation, he gave connection to the Archbishop. And I told him, when I was talking to him, tears were rolling down my eyes. And I told him, Archbishop, I am so sad. Someone set fire on the school vans, and about 2 vans got collapsed. I don't know what to do. I do not know how I am going to manage. We don't have funds. And Archbishop, after listening to my cry, he said, my son, what is your next program? I said, what? He said, what is your timetable? I told him, yes, we have mass at 6:30 in the morning. He told me, my son, go and celebrate your mass. I did not like this suggestion of the Archbishop, and I told him, with little anger, I told him, Archbishop, I will celebrate mass in the evening. But he said, my son Regis, go and celebrate your mass. And I could not disobey my Archbishop. With a lot of unwillingness, I said yes. And I told the boarding boys, sisters, and the brother, come on, get ready for mass. And all were looking at me. And they did not like this idea. But I said, because Archbishop said, we need to obey, come on, get into the church. And I also went, got ready. And I came to celebrate the Holy Mass. When I started the Mass, I was not able to proceed. I was just broken. I just finished the Mass within 20 minutes, crying. And when the children saw me crying, and they were all crying. But I somehow finished the Mass, came out, and my manager asked, Father, people are asking whether the school will function that day. And I said with confidence, yes, we will have the school. And afterward the principal asked me, Father, the parents are ringing up and asking me whether the school vans will come to fetch their children. I said, yes, only those routes where these burnt vehicles were going to fetch people, those routes, let them come by themselves in the morning, and in the evening, sure, they will be dropped at home by our school vehicle. And the principal was really shocked. Maybe she would have thought to herself, oh my God, how is this man going to vanish? All of them thought that I will be declaring a holiday. But I got this confidence. Later at about 9 o'clock in the morning, the Archbishop called me. And he asked me, Regis, how do you feel? I said, yes, Your Grace, I feel courageous. I feel confident that I can manage the situation. And he said, in his wisdom, yes, Regis, I know that this will be the end result. I know that this will happen.
if you celebrate your Holy Mass. The Holy Mass will bring solutions to all your questions, and you will get the confidence, strength to face all situations, and that is the real truth. And here, as I complete my 25 years of priesthood, if you ask me, Father, what have you achieved? It is not the buildings, it is not the churches that were built, it is not the schools that were built, or this or that, but the few hundred thousands of holy masses that I celebrated with the deep love for people and God, and I would say together with the Archbishop, and they are my achievements. Yes, my dear friends, today we were listening to the Gospel. We are going through all the 4 Gospels in the New Testament. We see Jesus going about to the countryside, to the towns, to Galilee, to Nazareth, to Jerusalem. He was going about doing good, preaching the good news, healing the sick, encouraging the downtrodden, appreciating the good, virtuous, condemning the Pharisees and people with wrong attitudes. But nowhere we have found this particular word that I have a deep longing desire for something. I wish to do this. I like to do this. I have a longing for this. And what was that? In the Gospel of Luke chapter 22, we see Jesus was telling his disciples as he sat for the Passover meal, he came out with his heart's desire. My dear friends, do you know how much I was longing to celebrate this Passover? What is this Passover? It is nothing but the Holy Mass that we celebrate. It is nothing that the Holy Eucharist that we are going to break after a few minutes on this holy altar. The one thing and the only thing that he was desiring, that he was longing, that he was wishing was to celebrate the Passover, the Holy Mass, the Holy Eucharist. And that is what we are doing now, the greatest celebration. There is no other celebration, no other liturgy higher than this Holy Eucharist, this Holy Mass. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே வாசிக்கிறோம் நற்செய்தியிலே, நாடு நகரங்களுக்கெல்லாம் சென்றார், நன்மைகளை செய்தார், நற்செய்தியை எடுத்துரைத்தார், நோய்களை குணமாக்கினார், ஆறுதல் வழங்கினார், எல்லாம் நல்லவை. ஆனால் ஒரு இடத்திலே மட்டும் தன்னுடைய இதயத்தின் இயக்கத்தை, இதயத்தின் ஆவலை, தன்னுடைய உள்ளம் விரும்புவதை, தன்னுடைய இதயம் விரும்புவதை அழகாய் எடுத்துச் சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்திலே அந்த பாஸ்கு விழா கொண்டாடுகின்ற பொழுது, பாஸ்கா விருந்து உணவுண்ண அப்பொழுது சொல்லுகிறார், எல்லாம் தயாரான பிறகு தன்னுடைய சீடர்களோடு பந்தியிலே அமர்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பாஸ்கா விருந்தை உண்ண எவ்வளவு ஆவலாயிருந்தேன், எவ்வளவு ஆவலாயிருந்தேன். That was his desire. The first Holy Mass, முதல் திருப்பலி, முதல் நற்கருணை விருந்து, முதல் நற்கருணையை உருவாக்குதல். The first Holy Mass, the installation of the Holy Eucharist. And that is what we celebrate today.
What is this celebrations all about? It is nothing but celebrating the Lord's Passover. And that is what we all rejoice, all of us, the priests. What is our greatest joy? Celebrating the Holy Mass. For whom? For you. For your goodness, for your consolation, for your confidence, for your forgiveness, for your strength, for your healing. That is our joy, and this joy fills my heart as I stand here, as I am completing 25 years of my priesthood. What is this Holy Mass? St. Augustine would say, Holy Mass is a thanksgiving for the previous Mass, the last Mass that I celebrated, and a prayer for the next Mass that I am going to celebrate. திருப்பலி என்பது என்ன? நாம் கடந்த முறை நிறைவேற்றிய திருப்பலிக்கு நன்றியும் இந்த திருப்பலி, அடுத்த முறை கொண்டாட போகிற திருப்பலிக்கான வேண்டுதலும். What a great truth. திருப்பலி என்பது என்ன? நன்றியும் வேண்டுதலும், நன்றியும் வேண்டுதலும். பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் நன்றி, பெறப்போகிற எல்லாவற்றுக்கும் வேண்டுதல். அப்ப நமக்கு ஆறுதல் எங்கே, நன்மை எங்கே, நற்சுகம் எங்கே, நம்பிக்கை எங்கே? எல்லாம் திருப்பலியில், எல்லாம் திருப்பலி. திருப்பலியினுடைய கணாகணத்தை உணருங்கள் மக்களே. That is why St. Catherine of Siena, when she was sharing her faith experience about Holy Mass and Holy Eucharist, Catherine of Siena would say, I always have a long desire, strong desire to participate in a Holy Mass and receive the Holy Eucharist. And when I do get this opportunity of celebrating, participating in the Holy Mass and receiving the Holy Eucharist, I don't feel contented. Immediately after receiving the Holy Eucharist, immediately a strong desire, a deep longing surrounds me, fills me. What is that longing? When is it going to be my next Mass? When is it going to be my next Mass? And when I am going to receive my next Holy Eucharist? சீனா கத்திரனமான் சொல்லுகிறார், திருப்பலியை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த திருப்பலி இதற்காக நான் ஏங்கிக் கொண்டிருப்பேன். எப்பொழுது நான் திருப்பலியில் பங்கு கொள்வேனோ, நான் திவ்ய நற்கருணை உட்கொள்வேனோ, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகு, திருப்பலியில் பங்கு கொண்டு திவ்ய நற்கருணை உட்கொண்ட பிறகு அத்தோடு நான் நிறைவடைவதில்லை. உடனடியாக என்னை ஒரு பரிசுத்த ஏக்கம் பற்றிக் கொள்ளும். ஒரு பரிசுத்த ஏக்கம். அந்த ஏக்கம் என்ன? அடுத்த முறை எப்பொழுது நான் திருப்பலியில் பங்கு கொள்வேனோ, அடுத்த முறை எப்பொழுது நான் திவ்ய நற்கருணை பெறுவேனோ என்கின்ற ஏக்கமும் அதற்கான தயாரிப்பும் என்னை பற்றிக் கொள்ளும். இந்த ஏக்கமும் தயாரிப்பும் நம்மகிட்ட இருக்கா மக்களே? நம்ம தகுதியானவங்களா? நம்ம தகுதியானவங்களா மக்களே? நான் தகுதியானவனா? இந்த திருப்பலியை நிறைவேற்றேன், திருப்பலி என்னுடைய சாதனை சொல்றேன். நமக்கு தகுதி இருக்கா? ஒரு அழகான சம்பவத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். புனித எரோனிமஸ் அவர்தான் இந்த விவிலியத்தை மொழிபெயர்த்தவர். விவிலியத்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன் என்று சொன்னவர். செப்டம்பர் 30 அவருடைய திருவிழாவை கொண்டாடுவார். புனித அகுஸ்தினார் மிகப்பெரிய பாவி, தன்னுடைய தாய் மோனிகாவின் ஜபத்தினால் மனம் திரும்பி குருவாகி ஆயராகி திருச்சபையின் மிகப்பெரிய மறை வல்லுனர், இறையியல் வல்லுனர். இந்த புனித ஜெரோமும் புனித அகுஸ்தினும் சமகாலத்தவர்கள், ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஒருவர் மிகப்பெரிய நற்செய்தியாளர், ஒருவர் மிகப்பெரிய இறையியலாளர். இந்த ரெண்டு பேருக்கு பெரிய மண்டை, நிறைய படித்தவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள்.
ரெண்டு பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது இந்த புனித ஜெரோம் அகுஸ்தீனை கொஞ்சம் இப்படி குத்தி காட்டுறார். அவர் ஏதோ இவர் சொன்னதை மாற்றா சொன்ன பொழுது புனித ஜெரோம் அகுஸ்தினாரை பற்றி சொல்கிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும், உன் பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும், ரொம்ப மேதாவி போல பேசாதே. அப்பொழுது அகுஸ்தினார் சொல்லுவார், ஜெரோம் என் அன்பு நண்பரே, எந்த அருள் உன்னை பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றியதோ அந்த அருள் என்னை மன்னித்து விட்டது. எந்த அருள் உன்னை பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றியதோ அந்த அருள் என்னை மன்னித்து விட்டது. ஆகவே நான் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குருக்கள் நாங்கள், நீங்கள் கேட்கலாம், திருப்பலி நிறைவேற்றுகிறீர்களே, உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நீங்களும் தான் தவறு செய்கிறீர்களே. உண்மைதான், பலவீனர்கள், தவறிழைப்பவர்கள். ஆனால் புனித அகுஸ்தினார் சொன்னாரே, எந்த அருள் உங்களை பாவம் செய்வதிலிருந்து தடுத்ததோ அதே அருள் எங்கள் பாவங்களை மன்னித்து விட்டது. ஆகவே அந்த மன்னிப்பின் பேரருளை துணை கொண்டு இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறோம், சக்தியாய் மாறுகிறோம். பலவீனர்கள் நாங்கள் பலவாதிகளாக மாறுகிறோம். My dear friends, you may ask, you priests, are you really worthy? You do commit sins, mistakes. You are also weak like us. How you can really hold the Holy Eucharist in your weak hand, fragile hand, sinful hands? Yes, we do agree that we are weak, that we are fragile, that we are vulnerable. But I would like to quote from a beautiful conversation between Saint Jerome and Saint Augustine. They were contemporaries. Jerome, the great scripture scholar. Saint Augustine was the greatest theologian. You know the history of Augustine. He was a sinful man. Because of the powerful prayers of his mother, Saint Monica, he got converted and became so dear to the Lord, a greatest theologian. While they were having a conversation, Jerome tickled Augustine by saying, "Come on, Augustine, I know your past. Your past was sinful. You had a very bad, nasty, stinking life." But St. Augustine, with all his humility, he said, "My friend Jerome, the grace that stopped you from sinning has forgiven me. The grace that stopped you from sinning has forgiven me. I have experienced, received the forgiveness of the Lord, and I am really faithful to Him, and I come closer to Him." That is the feeling of all the priests here. As I stand here thanking the Lord for these 25 years of holy priesthood, I would say, yes, you know me. I have lived with you for about 5 years. You know my weakness. You know my temperament. You knew. You have observed my life. Some of you would have thought, oh, what a bad priest. But here, I tell you, my friends, the grace that stopped many of you from sinning, the same grace has forgiven me. I am a forgiven child. This gives me the confidence to reach the altar every day, every moment, and celebrate it with confidence, with trust, with gratitude. I conclude saying,
Love the Holy Mass. Love the Holy Eucharist. Love the priest. Love the Holy Mother, the Church. Love all its teaching. You and your family will live for generations together. திருச்சபையை அன்பு செய்யுங்கள், திருப்பணியாளர்களை அன்பு செய்யுங்கள், திருப்பலியை அன்பு செய்யுங்கள், திவ்ய நற்கருணை அன்பு செய்யுங்கள், நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். This is my message. And this is what we are celebrating. Whenever you get an opportunity to participate in the Mass, please do not hesitate. Don't restrict yourself that it is enough that I do my Sunday obligation. No. If you feel that you have little free time and you know that there is a Holy Mass, please, in every Holy Mass, what do? In every Holy Mass, you hear the word of God. You see the Jesus, His body and blood. You touch, you taste, and you have a great desire to become like Him. ஒவ்வொரு திருப்பலியிலும் என்ன நடக்கிறது? நீங்கள் ஆண்டவரை கேட்கிறீர்கள், அவரை பார்க்கிறீர்கள், அவரை தொடுகிறீர்கள், அவரை ருசிக்கிறீர்கள், அவராகவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். இதான் திருப்பலி. வாழ்வினுடைய மையம், வாழ்வினுடைய எல்லா நற்குணங்கள் எல்லாம் இதிலிருந்து கிளம்புகிறது, இதிலேயே முடிகிறது. திருப்பலி அன்பு செய்யுங்கள் மக்களே, திவ்ய நற்கருணை அன்பு செய்யுங்கள் மக்களே. இது போன்ற பெரிய பெரிய கொண்டாட்டங்களில் மட்டுமல்ல, அனுதினம் நாள்தோறும் நடைபெறுகின்ற திருப்பலி நடக்கிறது என்று தெரிந்தால், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்று தெரிந்தால், ஞாயிறு திருப்பலி மட்டுமே போதும் என்று இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கு கொண்டு திவ்ய நற்கருணை உட்கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வீர்கள். இறுதியாக புனித ஜான் மரிய வியானி சொல்கிறார், கடவுள் இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் கொடை ஒன்றை கொடுக்க விரும்பினார். எல்லாவற்றையும் பார்த்த கடவுள் வேறு எதுவும் இதற்கு இணையானது ஒன்று இல்லை, அழகானது ஒன்று இல்லை, மகிமையானது ஒன்றுமில்லை, பலன் தருகின்ற ஒன்று இல்லை என்று கருதி தன் மகன் பிட்டுக் கொடுத்த பாடுகள் பட்ட சிந்திய ரத்தத்தின் பலன்களால் விளைந்த திருப்பலியை இந்த உலகத்திற்கு மாபெரும் கொடையாக கொடுத்தார். ஆகவே இன்று உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் காண கிடைக்காத, தேடினாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் கொடை ஒன்று இருக்குமானால் அது திருப்பலி. கடவுள் கொடுத்த கொடை. கொண்டாடுங்கள், 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 கொண்டாடுங்கள். St. John Maria Vianney would say, God in His abundant love for humanity, He wanted to give a very, very precious gift to the humankind. He was looking about, searching, what would be the best gift that I can offer to the humanity. He couldn't find better than the Holy Mass. The Holy Mass, where His own Son broke Himself, shed His body blood and made it a food, and He gave this Holy Mass as the greatest gift and treasure to the humankind. And that is what we celebrate, and that is what we experience, and that is what you experience. Let us all join together and thank the Lord for this greatest gift of the Holy Mass and the greatest gift of the Holy Spirit. Amen. And in Jesus Christ, His only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, He suffered under Pontius Pilate, was crucified, died, and was buried. He descended into hell. On the third day He rose again from the dead. He ascended into heaven and is seated at the right hand of God the Father Almighty. From there He will come to judge the living and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and the life everlasting. Amen. Dear friends, we have come together around the altar of the Lord. Let us place all our prayers and petitions
with deep confidence and trust in the Lord. குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, எம் சமுதாயத்தில் பரவியுள்ள சமூக நோய் தொற்று மற்றும் உடல்மன நோய்களை உம்முடைய குணப்படுத்தும் காயப்பட்ட கரங்களால் எங்களை மறைத்து பாதுகாக்கவும், உம்முடைய கருணையினால் குணப்படுத்தவும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். தரும் ஆற்றலே எம் இறைவா, எங்கள் வாழ்வை பலப்படுத்த வழி நடத்த உம்முடைய அருட்பணியாளர்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் தெய்வீக பலியில் சந்திக்க வருகிறேன் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களின் ஆன்மீக பணிக்காக பணி செய்கிற இவர்களை உம்முடைய அருட்காவலில் வைத்து மாசுபடாமல் பாதுகாத்து வழிநடத்துகிற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let your response be, Lord, hear our prayer. Lord, hear our prayer. Loving Lord, we bring to your throne of grace the youth of today. Teach them, Lord, to develop a spirit of reverence and humility towards you. Keep all young people pure in heart and spirit. Bless them with your guiding grace as they face challenges and opportunities in their lives. Hear us, Lord, through the intercession of Saint Patrick's. Your response? Lord, hear our prayer. For the grace of repentance, remind us often, dear Lord, when we are proud, arrogant, beyond reproach, pleased with ourselves, that for such of us you walked the road to Calvary, beaten and battered. Give us the grace to repent of our sins and turn to you as the repentant thief did on the cross. Hear us, Lord, through the intercession of Saint Patrick's. Your response? Lord, hear our prayer. Pray for our own personal intentions. Let us pray for the intentions of our parish priest. Let's pray in a very special way that the fear that is embracing all of us about the corona second wave, let's pray that God in His mercy may heal the world, may touch the world, and give us all hope. Heavenly Father, we thank you. We praise you for all the good things we receive from your bounty. Lord, help us that we may be ever grateful to you for all the goodness that we experience from you. Grant this through Christ our Lord. Amen. Rest in it, next in it, fully be blessed.
brethren, that my sacrifice and yours may be acceptable to God, our loving Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of His name, for our good and the good of all His holy church. Grant your church, O Lord, we pray, the gifts of unity and peace, whose signs are to be seen in mystery in the offerings we have present. Through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit, Lift up your hearts. we lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks, Lord, Holy Father, Almighty and eternal God, through Christ our Lord, for at the Last Supper with His apostles, establishing for the ages to come the saving memorial of the cross, He offered Himself to you as the unblemished Lamb, the acceptable gift of the perfect praise. Nourishing your faithful by the sacred mystery, you make them holy, so that the human race, bounded by one world, may be enlightened by one faith and united by one bond of charity. And so we approach the table of the wondrous sacrament, so that, bathed in the sweetness of your grace, we may pass over to the heavenly realities here foreshadowed. Therefore, all creatures of heaven and earth sing a new song in adoration. And we, with all the host of angels, cry out, and without end we acclaim. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time He was betrayed and entered willingly into His passion, He took bread and, giving thanks, broke it and gave it to His disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you."
In a similar way, when supper was ended, he took the chalice, and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. Therefore, as we celebrate the memorial of your death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis our Pope, Nidinathan our Bishop, and all the clergy. We thank you, Lord, for the gift of Father Baki Regis, who is celebrating his sacerdotal Silver Jubilee today here in the midst of the believing community. As we were conscientized during the homily about the power of the Holy Eucharist, help us to experience day in and day out the miracles of the Holy Eucharist. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, her spouse Saint Joseph, with the blessed apostles, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be choirs to eternal life, and we praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God, Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours, forever and ever. Let us pray to the Father in the words of our Lord Jesus. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our days,
that by the help of your mercy, we may be always free from sin and safe from all distress, as we await the blessed hope and the coming of our Saviour Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, who said to your apostles, "Peace I leave you, my peace I give you," look not on our sins, but on the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let us offer each other the sign of peace. Behold the Lamb of God. Behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say a word, and my soul shall be healed. As the babe has no land, for the master gold and children coming down. They may found the master's side, red fish upon the fire. Does he satisfy the hungry every time? Come and find the master gold and come and dine. You may feast on Jesus, take a load
முதல் ஆராதனை தூய பத்திரிசியார் உடைய ஜெபில் மேல் பகுதியிலிருந்து ஆராதனை நடைபெறும், ஆசீர்வாதம் வழங்கப்படும். இரண்டாவதாக லூர்தானின் உடைய கிரிக்கு அருகாமையிலே இரண்டாவது ஆராதனையும் ஆசீர்வாதம் வழங்கப்படும். மூன்றாவதாக கட்டுரை சிற்றாலயத்தினுடைய மேல்தளத்திலிருந்து ஆராதனையும் ஆசீர்வாதமும் வழங்கப்படும். அதன் பிறகு மீண்டும் இங்கு வந்து திருப்பிடத்திற்கு அருகாமையிலே அருட்தந்தை பேரருட்தந்தை பாக்கியராஜ் செல்வார் அவர்கள் இறுதி ஆசிரை நமக்கு வழங்குவார்கள். அது முடிந்த பிறகு அனைவரும் அப்படியே ஒரு 10 நிமிடம் நாம் அமர்வும் வெள்ளி விழா காணுகின்ற நம்முடைய பாஸ்பருக்குரிய முதன்மை குரு அவர்களுக்கு சிறிய பாராட்டுதல் கூட்டம் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாகவே ஆராதனைகள் ஆரம்பமாகும். பக்தியாக பங்கெடுத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். Dear friends, soon of the mass will have adoration. Adoration will be in 3 different places. One will be in the St. Patrick's Grotto, second will be in the Our Lady of Lourdes, third one on the top of Eucharistic Chapel. Please, after that, come again before the altar. The final blessing will be given by our Vicar General. After the adoration, please remain in your seat. We have a felicitation for our civil jubilarian. Please be remain for another 10 minutes. After that, we can get a special blessing from you. And those like to wish it personally, you are welcome. Kindly stand for the final prayer. Father, we thank you for your love on this beautiful evening. We thank you for all our priests, religious, and the people whom you have brought together this evening. Without whose support and encouragement, this celebration would have been impossible. We ask you, Lord, to bless and keep everyone under your protection. Amen. நன்றி ஜெபம். இரக்கத்தின் தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலியின் வழியாக எங்களை சந்தித்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோய்களை குணப்படுத்துகிறீர். மேலும் உம்மோடு தொடர்ந்து உறவை புதுப்பிக்கின்ற வகையிலே மாபெரும் உடன்படிக்கையை நற்கருணை வழியாக தந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய குணமளிக்கும் திருவிருந்திற்காகவும் துயர் நீக்குகின்ற மாபெரும் கருணைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்பருவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.